வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டா அவர் மாரடைப்பால் தான் உயிரிழந்திருப்பார் அப்படின்னு எல்லார் மனசுலையும் பதிஞ்சு போயிருக்கு. இந்த எண்ணம் ஒரு நல்லதையும் செய்யுது. நெஞ்சுவலி வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் பெருகியிருக்கு. நெஞ்சுவலியை போலவே திடீரென்று உயிரை பறிக்கும் மற்றொரு பாதிப்பும் இருக்குது. அது குறித்த போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. அதுதான் கோடை காலத்தில் ஏற்படுற சன்ஸ்ட்ரோக். இது மிகவும் ஆபத்தானது. இதை ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருவர் மயங்கி விழுவது கோடை காலத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும் ஒன்று. கோடை வெப்பம் தாங்காமல் பலர் உயிரிழக்கவும் செய்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 100க்கும் மேற்பட்டோர் நேரடியாக ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழக்கிறாங்க. சாதாரண பாதிப்பு தான் அப்படின்னு அலட்சியமாக இருக்கிறதுனாலையும் பலர் உயிரிழக்காங்க. இதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் இதற்கு காரணம். அதிக வெப்பத்தின் காரணமாக நம்மளோட உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்து போவதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். நம் உடலில் உள் வெப்பநிலையும் pHும் எப்போதும் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அப்போது தான் ரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் அனைத்தும் சரியாக வேலை செய்யும், ரத்தமும் உறையாமல் இருக்கும். நம்ம உடலில் இரத்த சுழற்சிக்கு வெப்பம் மிக அவசியம். இரத்தத்தின் வெப்பம் குறைஞ்சு குளிர்ந்த நிலைக்கு சென்றுச்சுன்னா ரத்தம் அப்படியே உறைஞ்சிரும். நம்ம உடல் வெப்பநிலையை சரியான அளவில் பராமரிக்க நமது மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸில் ஒரு தெர்மோஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சுற்றுப்புற சூழலில் வெப்பம் அதிகரிக்கும் போது நம் உடலோட உள் வெப்பநிலையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதை தடுப்பதற்காக வியர்வையின் மூலமாகவும் தோள்கள் வழியாகவும் வெப்பத்தை வெளியேற்றும் வேலையை இது செய்யுது. குளிரான பிரதேசத்தில் இருக்கும்போது நம் உடல்ல இருந்து வெப்பம் வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளும். இப்படி தேவைப்படும் போது நம் உடலோட வெப்பநிலையை குறைச்சும் அதிகப்படுத்தியும் நம் உடலோட வெப்பநிலையை பராமரிக்கும் வேலையை தெர்மாஸ்டேட் செய்யுது. இந்த தெர்மாஸ்டேட் செயலிழந்து போகும் நிலைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேர். அதற்கு பிறகு நம் உடலோட வெப்பநிலை கட்டுக்குள் இருக்காது. 106, 107, 112 அப்படிங்கிற உச்ச நிலையை அடையும். ஹைப்பர் பராக்சியா எனும் அதிகமான காய்ச்சலும் உண்டாகும். நினைவிழப்பும் ஏற்படும். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னா நான் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். எந்த செயல்பாடுகளிலையும் ஈடுபடாமல் சாதாரண சுற்றுப்புற சூழலில் இருக்கிற வெப்பத்தின் தாக்கத்தால் மட்டுமே ஏற்படுறது நான் எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். வெறுமன உடல் சூரிய ஒளி படுவதால் மட்டுமே இது உண்டாகும். பெரும்பாலும் இந்த வகை ஸ்ட்ரோக் வயதானவங்களுக்கு தான் ஏற்படும். வெயிலில் நீண்ட நேரம் ஓடுவது, விளையாடுவது, அந்த நேரங்களில் தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருப்பது போன்ற காரணங்களால் ஏற்படுறது எக்ஸ்டர்னல் ஹீட் ஸ்ட்ரோக். இளம் வயதுக்காரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு இது உண்டாகும். சன்ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க என்ன வழின்னு பார்த்தோம்னா, அதிக வெப்பமான இடங்களில் இருக்கக்கூடாது. உடலிலிருந்து அதிக வியர்வை வெளியேறினால் இரத்தத்தில் உள்ள நீர்ச்சத்து குறைஞ்சு இரத்த ஓட்டம் தடைபட்டு மூளைக்கு செல்லும் இரத்த குழாயை அடைச்சிக்கொள்ளும். சீரான இடைவெளியில் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம் உடலிலிருந்து வெளியேறும் சிறுநீரோட அளவை விட 500 ml அதிகமாக தண்ணி குடிக்கணும். வெப்பத்தை உட்கிரகிக்கும் உடைகளை அணியக்கூடாது. உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீர்ச்சத்து நிறைந்த பல வகைகளை சாப்பிடணும். சன்ஸ்ட்ரோக்கால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டி செல்லணும். அழைத்து செல்வதற்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஐஸ் கூபை அக்கிளில், கழுத்தில், தொடைக்கிடையில் வைக்கணும். அல்லது ஈரமான துணியை நல்லா பிழிஞ்சு உடலின் மீது பொருத்தணும். இதனால் உடலோட வெப்பநிலை குறைய வாய்ப்புண்டு. இதை ஒரு முதலுதவியாக மட்டுமே செய்யணும். கவனம் அதிகம். குழந்தைகளுக்கு தெர்மோஸ்டேட் வளர்ச்சி அடைந்திருக்காது. அதனால் கோடை காலத்தில் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். முதியவங்களுக்கு தெர்மோடெஸ்ட் செயலிழந்து போயிருக்கும். அதனால் அவர்களும் கவனமாக இருக்கணும். இளைஞர்களுக்கு தெர்மோஸ்டேட் நல்ல நிலையில் இருந்தாலும் புற செயல்பாடுகளின் மூலமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வெப்பத்தை உதாசீனப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொளுத்தும் வெயிலில் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்க எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உஷ்ணத்தினால் ஏற்படும் ஸ்ட்ரோக்கை தடுக்க உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்க உதவும் சில உணவுப் பொருட்கள் இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை அடுத்து உடல் ஆரோக்கியத்தை காக்கும் உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பழங்கள் மற்றும் காய்கறிகள். வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம், கரும்பு மற்றும் பல்வேறு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதத்தை தடுக்க உதவும்.
அடுத்ததாக மோர் லஸ்ஸி. மோர் அப்படி இல்லைனா லஸ்ஸி குடிப்பது உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோடு வச்சிருக்கவும் உதவுது. இதனால் உடலில் சோர்வு குறைவதோட உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக இளநீர். இளநீர் உள்ள சிறப்பு என்சைம் உடலை குளிர்ச்சியாக்கி உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும். மேலும் இளநீர் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அடுத்ததாக தண்ணீர். கோடையில் வழக்கத்தை விட சற்று அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஏன்னா வெயில் காலத்தில் உடலில் நீரேற்றம் இருப்பது மிகவும் முக்கியம். இது உடலோட வெப்பநிலையை குறைக்க உதவுது. அடுத்ததாக வெள்ளரிக்காய். உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடன் வச்சிருக்க வெள்ளரிக்காய் மிகவும் உதவியாக இருக்கும். வெள்ளரிக்காயை சாலட்டாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை துருவி தயிரில் கலந்து பச்சடியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். அடுத்ததாக தக்காளி சாறு. நாம் தினமும் சமையலில் பயன்படுத்தும் தக்காளியில் பலவித ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. தினமும் காலையில் தக்காளி சாறு சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது உடல் எடையை குறைக்க உதவுவதோடு உடலில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கும். இந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக உடலை வெப்ப பக்கவாதத்திலேருந்து பாதுகாக்க முடியும். இது தவிர உடலில் நீர்ச்சத்து போதுமான அளவு இருக்கிறத உறுதி செய்யணும். இது மட்டும் இல்லாமல் வெயிலில் வெளியே செல்வதை முடிந்தவரை தடுப்பது வெப்பத்தினால வரும் பக்கவாதத்தை தடுக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.